வச்சிருக்காரு, நம்புங்க. பிரைஸ் காட். இப்ப ஆண்டவர் இந்த மேஜையை பண்ண சொல்லும்போது இந்த ஹைட்ல இப்படி இந்த சீத்தி மரத்தால பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, அதை பசும்பொன் தகட்டால் மூடி, பியோர் கோல்ட். நீங்க போடுற 22 கேரட் கோல்டு இல்ல, 24 கேரட் கோல்ட், பசும்பொன் தகட்டினால் மூடி, சுத்தம் அதற்கு பொன்னினால் திறனை உண்டாக்கி. இங்க பாருங்க, மரத்துல இந்த டேபிளை பண்ண சொல்றாரு, பண்ணிட்டு அவர் சொல்றாரு முழுசும். அதுக்கப்புறம் இது முழுசும் தங்கம். அந்த டேபிளை பாத்தீங்கன்னா மரம் தெரியாது, இப்ப தங்கம் மட்டும்தான் தெரியும். முழுசு தங்கத்தினால மூடுங்கிறார். இங்க பாருங்க, ஆசரிப்பு கூடத்துல எதுவுமே டெக்கரேஷனுக்கு இல்ல. என்னது இது? டெக்கரேஷன் இல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை உள்ள அவருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறார்னா அதுல ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம், வெளிப்பாடு இருக்குன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு மரத்தினால பண்ணு, அதுக்கப்புறம் தங்கத்தினால முழுசா மூடு அப்படிங்கிறாரு. இந்த மேஜை வேற ஒண்ணும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தான் பிறந்து வந்தார்னு. இல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு பழைய ஏற்பாடு முழுவதும் ஆங்காங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இங்க பரிசுத்த ஸ்தலத்துல இந்த மேஜை சீத்தி மரத்தினாலும் பண்ணப்பட்டிருக்கிறது, அது முழுசா தங்கத்தினாலும் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் மனுஷனா வந்தாரா, கடவுளா வந்தாரா? 100க்கு 100 மனுஷனா இருந்தாரா, இல்ல 100க்கு 100 கடவுளா இருந்தாரா? 100க்கு 100 மனுஷன் தாங்க அவரு. செத்தாருங்க, அப்புறம் மனுஷனா இல்லாம 100க்கு 100. ஏங்க, கிறிஸ்தவத்தின் அடிப்படையே என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் 100க்கு 100 மனுஷனாகவும் இருந்தார், 100க்கு 100 கடவுளா. வெறும் மனுஷனா மட்டும் இருந்தா அதுக்கப்புறம் அவர் திரும்ப கடவுளாக எப்படி அவதாரம் எடுத்து மேல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். He was 100% God and he was 100% man. 50-50 கிடையாது, அது பிஸ்கட். இவர் முழுக்க மனுஷனாகவும் இருந்தார், there is no doubt. அதனாலதான் அவரால் உங்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்க முடியுது. நிறைய நேரத்தில் இல்ல, ஐயோ என் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியுமா? உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். என் மென்டல் பிரஷர், உங்க மென்டல் பிரஷர் அவருக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அவமானத்தை சந்திக்கிறேன், இயேசுவை போல வேற யார் அவமானத்தை சந்தித்து இருக்கிறார்? உங்களுடைய அவமானங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியும், உங்களுடைய பாடுகள் நிந்தைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நிந்திக்கப்பட்டார். ஐயோ என் இடுப்பு வலிலாம் ஜீசஸுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய அடி வாங்கிட்டு சிலுவையை தூக்கிட்டு போனாரு அந்த மலை மேல, அவருக்கு உங்க இடுப்பு வலி தெரியாதா? எனக்கு ஆபரேஷன் ஆகி வேதனையில் இருக்கிறேங்க, ஜீசஸுக்கு தெரியுங்க ஆபரேஷன் என்னன்னு.